ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆருரிஷ்பா vlog. ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம வந்துட்டு ஒரு சாட்டர்டே மார்னிங் vlog போடலாம் அப்படின்னு நினச்சி மார்னிங்கே மொட்டை மாடிக்கு இறங்கினா ஜோன்னு மழை கொட்டுது. இந்த மலையில் ஒரு நத்தை மெதுவாக நகர்ந்து நகர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. சரி, நம்ம மனசுக்குள்ளே ஒரு கான்செப்ட், என்னடா இது நாய் நரி எல்லாம் ஓடி ஒளியுது இந்த மலையில், ஆனால் இந்த நத்தை மட்டும் எதை தேடி இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு இந்த மலையை நனைஞ்சிக்கிட்டே அப்படின்னு யோசித்தப்போ திடீர்னு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்தது. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு ஆப்பிள் ட்ரீயில் நத்தை என்ன பண்ணிச்சான், மழை நாளில் மெதுவாக ஏறி போயிட்டு இருந்ததான். அப்போ அங்கேருந்து சைக்கிள் கேப்பில் பார்த்த ஒரு காக்கா, ஏன் நத்தை லூஸு, இந்த மலையில் நீ எதுக்கு இவ்வளோ பொறுமையாக இந்த ஆப்பிள் ட்ரீயில் ஏறிக்கிட்டு கிடக்க, நீ ஏறி அந்த உச்சிக்கு போகிறதுக்குள்ளே இருக்க அந்த மரத்தில் இருக்க ஆப்பிள் எல்லாம் அழுகி கீழே கொட்டிடும், மிச்சம் இருக்கிற ஆப்பிளை என்ன மாதிரி காக்கா குருவி எல்லாம் சாப்பிட்ரும், நீ எதுக்காக இந்த ஆப்பிள் மரத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுற, ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு தானே, ஆனால் நீ போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு ஆப்பிள் கூட மிஞ்சாது, லூசு நத்தை, இறங்கி கீழே விழுற ஆப்பிளையாவது பொறுக்கி சாப்பிடு அப்படின்னு கிண்டல் அடிச்சிச்சான். அதை கேட்ட இந்த நத்தை, பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, நான் ஏறி போகும்போது, நான் உச்சியை ரீச் ஆகும்போது எனக்காக ஒரு புது ஆப்பிள் பழம் அங்கே பழுத்திருக்கும், அதை நான் பறித்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நத்தை அதோட கோலை தேடி பொறுமையாக நகர்ந்து போச்சான். அட் லாஸ்ட் வந்துட்டு நத்தையும் உச்சியை அடைஞ்சிது. அப்போ வந்துட்டு அங்கே அதுக்காக ஒரு புது ஆப்பிள் வந்துட்டு காய்ச்சி தொங்குச்சான். அதை பறித்து அது சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சான். ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது நம்ம மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா, நம்ம கூட எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் முடித்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காரு பங்களா எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேறாமல் எப்படி இருந்தோமோ ஒரு ஓட்ட சைக்கிளோட, அந்த சைக்கிளோடையே இன்னும் இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த நத்தையோட ஸ்டோரி உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. டோன்ட் ஃபீல் ஃபார் தட், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸோ வாழ்க்கையில் பொறுமையாக நத்தைய மாதிரி ஸ்லோவாகவும் ஸ்டடியாகவும் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான டைம் வரும், அன்னைக்கு நம்மளும் பங்களா கார் எல்லாமே வாங்குவோம், நம்ம லைஃப்பை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே மாற்றிப்போம். ஸோ பொறுமையாக இருங்க, அதே டைமில் கான்சன்ட்ரேட்டடாகவும் ஃபோக்கஸாகவும் இருங்க இந்த நத்தையை மாதிரி. ஸோ இந்த காலையில் இந்த நத்தையை பார்த்ததில் இந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வந்து மைண்டுக்குள்ளே வந்துச்சு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாட்டர்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்காக சாட்டர்டேவை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட பார்க்கும் வரைக்கும் பாய்.